நான் என்னோட ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், உங்க வீட்ல வந்து பெரியவங்களோட பழைய சாரீஸ்லாம் இருந்ததுன்னா, இன்கேஸ் நீங்க லெஹெங்கா ஸ்டிச் பண்றீங்கன்னா, நீங்க கண்டிப்பா அதுல ட்ரை பண்ணலான்னு. ஆனா சாரி இருக்கு, நான் ஏதாவது ஒன்று ஸ்டிச் பண்ணணும். ஜென்ரலா பாத்தீங்கன்னா லெஹெங்காஸ் இல்லைன்னா லாங் ஃப்ராக்ஸ் ஜென்ரலா வந்து அதுதான் சூஸ் பண்ணுவாங்க. நீங்க ஈவன் சில்க் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா அது வந்து பார்ட்டா எடுத்து நீங்க டிஃப்ரெண்டா ஆக்சுவலி டிசைன் பண்ணலாம். அதுல ஒரு பார்ட் டிசைன் பண்றது வந்து ஒரு பியூட்டிஃபுல் குர்த்தி கைண்ட் நீங்க வந்து டிசைன் பண்ணலாம். ரொம்ப அழகா இருக்கும். அந்த குர்த்தி ஜீன்ஸ் தான் போடணும், இல்ல டிஃபரெண்ட் பேண்ட்ஸ்க்கு நீங்க போடலாம். ரொம்ப எலிகண்டா இருக்கும். பிகாஸ் சில்க் எல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு சின்ன ஃபங்க்ஷன் கூட போட்டுட்டு போற அளவுக்கு அது ரொம்ப அழகா இருக்கும். நீங்க என்ன பேட்டர்ன்ல ஸ்டிச் பண்றீங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஜஸ்ட் ட்ரை வித் குர்த்திஸ். உங்களோட பியூர் சில்க் சாரீஸா இருந்தா கூட ரொம்ப அழகா இருக்கும். அதுல எந்த பார்ட்டை எடுத்து அதை வந்து நீங்க குர்த்தியா ஸ்டிச் பண்ணலாம். அதுல இருக்கிற சில பார்ட்ஸ் எடுத்து கூட நீங்க சின்ன டிசைன்ஸ் பண்ணலாம். நான் சில பிக்சர்ஸ் உங்களுக்கு இங்க ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். இதெல்லாம் பார்த்து கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற சாரீஸை நீங்களே அழகழகாக கஸ்டமைஸ் பண்ணி அழகழகாக டிசைன் பண்ணலாம்.